வணக்கம் நண்பர்களே, கிரிக்கெட் ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஆஸ்திரேலியா அணி இங்கிலாந்திற்கு 3 5 ODI சீரிஸுக்கு வருகை தந்துள்ளார்கள். இந்த செப்டம்பர் மாதம் 3 5 ODIயும் இங்கிலாந்தில் நடைபெறுகின்றது. இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா அணிக்கு இந்த தொடர் இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் போல்தான் இருக்கும். காரணம், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் தொடர் 2020 ODIயோ டெஸ்டோ எப்படி பிரபல்யமோ அதே போலதான் ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து 2020 ODI சீரீஸும், குறிப்பாக ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து விளையாடும் டெஸ்ட் சீரீஸ், அதுவும் உங்களுக்கு தெரிந்த ஆஷஸ் சீரீஸ் மிகவும் பிரபல்யமானது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால், உலக கிரிக்கெட்டில் அனைத்து போட்டிகளிலிருந்தும் தன்னுடைய ஓய்வை அதிரடியாக அறிவித்தார் மொயின் அலி. மொயின் அலி ஓய்வை அறிவித்திருந்தாலும் இங்கிலாந்து அணி அவருக்கான ஒரு மரியாதையை செய்ய தவறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. காரணம், இந்த புகைப்படங்களை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எத்தனை போட்டிகளில் இங்கிலாந்து அணிக்காக நின்று தனி மனிதனாக நின்று போராடி எத்தனையோ போட்டிகளை காப்பாற்றி வென்று கொடுத்திருக்கின்றார் மொயின் அலி. இவருக்கான மரியாதையை இங்கிலாந்து செய்ய தவறிவிட்டது என்பதுதான் இங்கே உண்மை. பிலிப் சால்ட் தலைமையில் இங்கிலாந்து அணியின் அடுத்த தலைமுறை வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளார்கள். குறிப்பாக இப்பவும் மிகவும் பிரபல்யமாக உலக கிரிக்கெட்டில் இருக்கும் பிலிப் சால்ட், வில் ஜாக்ஸ், லியம் லிவிங்ஸ்டன் ஆகிய மூவரும் தான் இந்த பட்டியலில் அதிரடி வீரர்களாக காணப்படுகின்றார்கள். சாம் கரனை நேற்று துவம்சம் செய்திருந்தார் டிராவிஸ் ஹெட். நீங்கள் அனைவரும் அந்த போட்டியை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள் என்பது எனக்கு நம்பிக்கையாக இருக்கின்றது. காரணம், டிராவிஸ் ஹெட் பவர் பிளேயில் 3 பவுண்டரி 3 சிக்ஸர்களை அதிரடியாக சாம் கரனை துவம்சம் செய்திருந்தார். சாம் கரன் எப்ப சென்னை சூப்பர் கிங்ஸை விட்டு வெளியேறினாரோ அன்றிலிருந்து சாம் கரனின் லக்கும் போய்விட்டது, சாம் கரனின் ஃபார்மும் போய்விட்டது. சென்னை சூப்பர் கிங்கில் இருக்கும் போது சாம் கரன் இளங்கன்று என்றுதான் அவரை அழைப்பார்கள். ஆனால் அவர் சென்னை சூப்பர் கிங்கை விட்டு போனதும் தான் இங்கிலாந்து அணியிலும் அவர் பெரிதாக பிரயாசிக்க முடியவில்லை. நேற்று நடைபெற்ற முதலாவது 2020 போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலியா அணி சிறப்பாக விளையாடியிருந்தார்கள். அவருடைய பவர் பிளே, வாவ், என்ன அற்புதமாக இருந்தது அவருடைய பவர் பிளேயை நேற்று பார்க்கும் போது. அவருடைய முதலாவது விக்கெட் 86 ரன்கள் இருக்கும் போதுதான், அதுவும் பவர் பிளே முடியும் போதுதான் அவருடைய முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டது. நேற்று டிராவிஸ் ஹெட் சிறப்பாக விளையாடி இருந்தார். 59 ஓட்டங்களை வெறும் 23 பந்துகளில் பெற்றுக் கொண்டார். அவருடைய 50வது ஓட்டத்தை 19 பந்துகளில் பூர்த்தி செய்திருந்தார். அதில் 8 பவுண்டரி 4 சிக்ஸர். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 257. என்ன ஒரு ஆட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருந்தார். எப்படி அடம் கில்கிறிஸ்ட், வார்னர் இருந்தார்களோ இன்று ஆஸ்திரேலியாவுக்கு அவர்கள் இருவரின் இடத்தை நிரப்புவதற்கு அதே லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட் வந்துள்ளார். அடுத்த 10 வருடங்களுக்கு ஆஸ்திரேலியா அணியை அனைத்து ஃபார்மேட்டிலும் 2020 டெஸ்டிலோ ODIயிலோ அனைத்து ஃபார்மேட்டுகளிலும் காப்பாற்றுவதற்கும் உலக கிண்ணங்களை வென்று கொடுப்பதற்கும் இந்தியாவை துவம்சம் செய்த டிராவிஸ் ஹெட் இருக்கின்றார். ஆனால் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொலாப்ஸ் ஆகிவிட்டார்கள் ஆஸ்திரேலியா என்பதுதான் உண்மை. காரணம், பவர் பிளே முடியும் போது 86 ஓட்டங்கள் இருந்த போதும் அவர்கள் 200 ரன்களை தாண்டுவார்கள் என்று நம்பப்பட்டது. ஆனால் அவர்களின் கலாப்ஸ், ஸ்ரீலங்கா டீம் எப்படி கலாப்ஸ் ஆவார்களோ அதே போல நேற்று ஆஸ்திரேலியா கலாப்ஸ் ஆகியிருந்தார்கள். குறிப்பாக ஜோஃபர் ஆர்ச்சரும் ஷகிப் மஹமூடும் வீசிய பந்து வீச்சுகள் என்ன ஒரு சிறப்பாக இருந்தது. இருவருக்கும் ஹெட்ரிக் எடுக்கும் வாய்ப்பு கிடைத்திருந்தது, ஜோஃபர் ஆர்ச்சருக்கும் மஹமூடுக்கும். ஆனால் அவர்கள் இருவரும் அந்த வாய்ப்பை தவறவிட்டார்கள், அந்த ஹெட்ரிக் வாய்ப்பை. இதில் ஜோஃபர் ஆர்ச்சர் பேக் டு பேக் விக்கெட் எடுக்கும் போது முன்னாள் கிரிக்கெட் இங்கிலாந்து அணியின் கேப்டன்களான நசார் ஹுசைனும் இயன் மோகனும் கமெண்ட்ரி பாக்ஸில் இருந்து சிறப்பாக ஜோஃபர் ஆர்ச்சரை பாராட்டியிருந்தார்கள். குறிப்பாக அந்த வேர்ட் பாக்ஸ் ஆபீஸ் பிளேயர் என்று ஜோஃபர் ஆர்ச்சரை இருவரும் புகழாரம் சூட்டியிருந்தார்கள் என்பதுதான் உண்மை.
180 வெற்றி இலக்கண களத்துக்கு வந்த இங்கிலாந்து அணி சிறப்பாக விளையாடுவார்கள், நெருப்பாக கலக்குவார்கள் என்று நம்பப்பட்டாலும் ஆனால் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சாளர்களை அவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக ஜோஸ் ஹேசல்வுட்டின் பந்து வீச்சும் ஷான் அபாட்டின் பந்து வீச்சும் அவர்களை திணறடிக்க வைத்தது என்பதுதான் உண்மை. அனைத்து ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்களும் விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார்கள் நேற்றைய 2020 போட்டியில். குறிப்பாக அதில் ஷான் அபாட் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். வெறும் 3.2 ஓவர்ஸில் 28 ரன்களை கொடுத்து அவர் எடுத்த 3 விக்கெட்டும் முக்கியமான விக்கெட் என்றுதான் சொல்ல வேணும். பிலிப் சால்ட்டையும் சாம் கரனையும் அவர் தூக்கியிருந்தார். இங்கிலாந்து அணி நேற்றைய போட்டியில் கலக்குவார்கள் என்று நம்பப்பட்டாலும் லியம் லிவிங்ஸ்டனை தவிர அதிகூடிய ஓட்டங்களாக யாராலும் பெற முடியவில்லை. லியம் லிவிங்ஸ்டன் 37 ஓட்டங்களை வரும் 27 பந்துகளில் பெற்றுக்கொண்டார். 151 ஓட்டங்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இங்கிலாந்து அணி வெறும் 19.2 பந்துகளில் இழந்தார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 3 2020யும் 5 ODI சீரீஸும் இங்கிலாந்து வெர்சஸ் ஆஸ்திரேலியா எப்படி இருக்க போகின்றது? இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் போல் சூடு பிடிக்கும் என்றுதான் நான் நம்புகின்றேன். பொறுத்திருந்து பார்ப்போம்.